ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் வெட்டிங்காக வந்திருக்கோம். ஸோ போஸ்ட் வெட்டிங் வந்து இப்போ நாங்கள் வந்து ஈடன் பீச்சில் மார்னிங் செக்ஷன் பண்ணுறோம். ஈவினிங் செக்ஷன் வந்து ஆரோவில் பக்கத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது, இரும்பு கோயில் சொல்லிட்டு அங்கே பண்ண போகிறோம். இப்போ வந்து கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என் கூட வந்து இப்போ சாகர் இருக்கார், கோ ஃபோட்டோகிராஃபர். அவர் தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறாரு. அவரே ஃபுல்லாக எடுக்க சொல்லிடுவேன். பேமெண்ட் நம்மளுக்கு தரமாட்டாரு, அவரே வச்சுப்பாரு. அதனால் வந்து நாம் எடுக்கிறோம். கஸ்டமருக்காக வெயிட்டிங். இப்போ எக்ஸாக்டாக நம்ம எங்கடா இருக்கோம்? மரப்பாலம் ஜங்ஷன். வீட்டிலேருந்தே வ்ளாக் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் டைமிங்லாம் அதே மாதிரி லைட்டிங் ரொம்ப இருட்டாக இருந்தது. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தது ஷூட்டு. மணி 5க்கு மேலே ஆகிட்டுருக்கு. 5:30க்கு மேலே போயிட்டுருக்கு. டைமில் 5:50 கரெக்டாக. 5:50 ஆகிறதுக்கு 3 நிமிஷம் இருக்குது. கரெக்டாலாம் கிடையாது. பார்த்தா சன்ரைஸ் ஆகிடும். சன்ரைஸ் வந்து நீ ஏன்டா சன்ரைஸில் உனக்கு ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோதானே. என்ன கஸ்டமர் நம்மளை தாண்டி போயிட்டு அந்த இண்டிகேட்டர் நம்மளை தாண்டி போன கஸ்டமர் தானே. ஃபோன் பண்ணுறேன், யூட்டர்ன்லாம் பண்ணிருக்காரு. சரி, கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறோம். கஸ்டமர் வந்தோடனே வந்து நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணுறோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் வந்து வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. பட் ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து என்னென்ன செட்டிங்ஸில் எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கஸ்டமர் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஈடன் பீச்சில் இருக்கோம். ஈடன் பீச்சில் வந்து இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதாக போயிருக்காங்க. ஸோ எங்களால் வந்து 2 பேர் தான் இருக்கும். லைட்டிங் ஒரு ஆள் பார்த்துக்கணும், கேமரா ஒரு ஆள் எடுக்கணுன்றதுனால வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்கு செட் ஆகலை. ஸோ நியர்பை நடுவில் அப்படியே 2-3 வீடியோஸ் மட்டும் பிடிஎஸ் மாதிரி அப்படியே டக்குன்னு வரும். ஸோ அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஆக்சுவலாக கஸ்டமர் வந்ததே லேட்டாக தான் வந்தாங்க. இப்போ அந்த வர டைமுக்குள்ள வந்து சன் ரொம்ப ஹைட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல எடுக்க முடியல. ஏன்னா வந்து சன் ஹைட் போனதுனால அவங்க கண்ணுக்கு கீழே வந்து ஷேடோஸ் வந்து ரெக்கக்னைஸ் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி ஷூட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளோட சரௌண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணணும். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஃபார்க்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அது ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் இந்த கொடி செடி அதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு வச்சு அதை ஃபார்க்ரவுண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து கஸ்டமரை வந்து மிட் கிரவுண்ட் ஆகும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து எந்த இடத்துல எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணி அந்த மாதிரி எடுக்கும்போது என்னென்னா டெப்த்து வந்து கொஞ்சம் ஃபோட்டோவில் டெப்த்து தெரியும். அந்த டெப்த்து காட்டும் போது என்னென்னா ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஷூட்ஸ் அப்போ வந்து ப்ரீ பிளான்டாக போகிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த போசஸ் தான் நிற்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டோம். அதே மாதிரி கஸ்டமர்ஸும் கொஞ்சம் 2-3 ஷார்ட்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், நாங்கள் கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வேணும், இல்லை இந்த மாதிரி என்ன ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி வேணுன்றது அவங்களும் வந்து எங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்கள உட்கார வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எப்படி அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஆக்சுவலி போஸ்ட் வெட்டிங் தான். இது இந்த போஸ்ட் வெட்டிங்கில் வந்து ப்ரீ பிளான்டாக எந்த ஷூட்டாக இருந்தாலும் சரி ப்ரீ பிளான்டாக போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா ஷூட்ஸ் எல்லாமே வந்து என்ன மாதிரி வந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து சர்வை பண்ணிக்கலாம். மார்னிங் செக்ஷன் முடிஞ்சுது. அப்புறம் வந்து ஈவினிங் செக்ஷன் வந்து இரும்பு கோயிலுக்கு போயிருந்தோம். அது வந்து ஆரோவில் பக்கத்தில் இருக்குது. இரும்பு கோயிலில் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். இங்கே வந்து சிங்கிள் லைட் செட்டப் வச்சுருக்கோம். லைட்டோட பவர் பார்த்தீங்கன்னா 1/4 இருக்குது. கேமராவோட செட்டிங்ஸ் வந்து 160 ஷட்டர் ஸ்பீடு, அப்பச்சர் வந்து 4, ஐஎஸ் வந்து 100ல் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஷார்ட் எடுத்துட்டு ரிசல்ட்டை வந்து அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். லைட்டிங் பார்த்து இன்னும் ஃப்ரண்ட்ல இருந்தோம். அதே போல் வந்து ஷூட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து லைட்டிங் வந்து நம்ம எப்பயுமே வந்து கஸ்டமரை வந்து ஃபோக்கஸ் பண்ணியே வச்சுருக்கணும். நம்ம வந்து ஃபோட்டோஸ் செக் பண்ணும்போது இல்லை போகும்போது வந்து நம்ம ஒரு சில நல்ல ஷார்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடும். ஆனால் வந்து லைட்டிங் மட்டும் எப்பயுமே வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஃபேஸ் பண்ணியே வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அவங்க வந்து ஜென்ரலாக ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சில நல்ல கேண்டிட் ஷாட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து லைட்டு சப்போஸ் வேறு டைரக்ஷனில் ஃபேஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பட் ஆனால் வந்து லைட்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வந்து கேண்டிட் ஷாட்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டிங் எப்பயுமே வந்து கஸ்டமரை நோக்கியே இருக்கணும். ஈவன் தான் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்காத நேரமாக இருந்தாலும் லைட்டிங்கை கஸ்டமருக்கு பார்த்தே வைக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா லீடிங் லைன்ஸ். நம்ம ஃபோட்டோஸில் வந்து லீடிங் லைன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் முக்கியமான விஷயம். அந்த லீடிங் லைன்ஸ் தான் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வியூவை வந்து இந்த டைரக்ஷனில் போய் கஸ்டமர்கிட்ட வந்து அதாவது எந்த விஷயத்த பார்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தில் போய் சேர்க்கறது வந்து லீடிங் லைன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி லீடிங் லைன்ஸ் வச்சு அதாவது லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி லீடிங் லைன்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்னும் நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். அதே போல் வந்து ஷூட் அப்போ வந்து பேக்ரவுண்ட் என்ன எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். போன லொக்கேஷனுக்கு வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து எந்த பேக்ரவுண்டு எந்த மாதிரி ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணி கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மற்ற அங்கே இருக்கிற நேச்சுரல் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் பிரபஞ்சன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.